நாளைக்கு வந்து ஒரு மழைக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு கன முதல் மிக கனமழை குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை இருக்கும் சார்? சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அதை சுற்றி இருக்கிற இதர மாவட்டங்கள். ஒரு 20 கிலோமீட்டர்ல இருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த காற்றுடைய வேகம் வந்து இருக்கும். ஸோ நல்ல ஒரு கஸ்டியான ஒரு விண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். தரைப்பகுதியில வந்து ஒரு புயல் 40 மணி நேரம் டிராவல் பண்ணி அங்க மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தை ஏற்படுத்தி அங்க இருக்கிற எல்லா ரிவர்ஸ், டேம்ஸ் எல்லாமே ஃபுல் ஆகி வடக்கு, கிழக்கு எல்லா இலங்கையுடைய அந்த ஒட்டுமொத்த ஐலாண்டையுமே வந்து ஒரு வழி பண்ணிட்டு அது வந்து வலுவும் இழக்காது, அது கிராஸும் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அது வந்த இடத்துல பூரா வந்து ரெயின் வந்து மேடன் ஜூலியன் ஆக்சிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு அலை. அந்த அலை வந்து இந்திய பெருங்கடலுக்கு வந்து வரும்போது மீண்டும் வந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை வந்து நமக்கு தீவிரம் அடையறத பார்க்கலாம். காற்றழுத்த தாழ்வுநிலையோ புயல் போன்ற நிகழ்வுகள் வந்து திரும்ப வந்து நமக்கு டிசம்பர் மிட்ல இருந்து நமக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈசி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், சென்னையிலயும் திருவள்ளூர் மாவட்டங்களையும் இன்னைக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. நிறைய மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிட்வா புயலோட தற்போதைய நிலவரம் எப்படி சார் இருக்கு? ஸோ டிட்வா புயல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சென்னைக்கு கிழக்கே இருக்கு. நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து அது சென்னைக்கு கிழக்கே வந்தது. ஸோ அந்த டைம்ல அது கொஞ்சம் வீக்கன் ஆயிருந்தது. இப்பயுமே வந்து அது வீக்கன் ஆகி அதை சுற்றி இருக்க அந்த மையப்பகுதி மட்டும் நமக்கு சென்னைக்கு வந்து மிக அருகில் அந்த கிழக்கே வந்து கடற்கரையில் வந்து இருக்கு. அது வந்து எப்போது கரையை கடக்கும் சார்? ஸோ இன்று இரவு வந்து அது கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று இரவு வந்து நமக்கு அந்த மையப்பகுதி வந்து நமக்கு கரையை கடக்கும். மையப்பகுதியை சுற்றி இருக்கிற மேகங்கள் வந்து நமக்கு அந்த டைம்ல வந்து நமக்கு மழை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கன முதல் மிக கனமழை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஓகே சார். எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை இருக்கும் சார்? சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அதை சுற்றி இருக்கிற இதர மாவட்டங்கள் நம்ம ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை இது போன்ற மாவட்டங்கள். இது வந்து அந்த கரையை கடக்கும் இந்த சென்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா அது வலுவிழந்துருச்சு. ஆல்ரெடி நமக்கு அந்த புயல் டிட்வா புயல்ல இருந்து அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிடுச்சு. அதனால ஒரு பெரிய ஒரு பாதிப்பு, காற்று பாதிப்பு வந்து ஒன்னும் ரொம்ப பெருசா ஒரு டேமேஜ் பண்ணாம நமக்கு மழையை மட்டும் கொடுத்துட்டு அது வந்து கிராஸ் ஆகி உள்ள போகும். ஓகே சார். இது பொதுவாகவே வந்து இலங்கையில இருந்து வந்ததா அப்படி சொல்றாங்க. இலங்கையில இருந்து தான் வந்தது. இலங்கையில வந்து வரலாறு காணாத ஒரு மழை பொழிவு அங்க கொடுத்திருக்கு. இப்போ வந்து கரையை கடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிட்வா புயலால எவ்வளவு சேதம் ஆயிருக்கு சார் இதுவரையும்? சோ டிட்வா புயலுடைய ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா அது வந்த இடத்துல எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான ரெயின்ஸ் கொடுத்திருக்கு. இலங்கைக்கு தெற்கே வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியே உருவாச்சு. அதற்கு பிறகு இலங்கையுடைய தரை பகுதியில கிட்டத்தட்ட 40 மணி நேரம் டிராவல் பண்ணிருக்கு. சோ இந்த இது வரைக்கும் ஹிஸ்டரி நம்ம எடுத்து பார்க்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சைக்ளோன் வந்து டிராவல் பண்ணிருக்கா அப்படின்ட்டு. தரை பகுதியில வந்து ஒரு புயல் 40 மணி நேரம் டிராவல் பண்ணி அங்க மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தை ஏற்படுத்தி அங்க இருக்கிற எல்லா ரிவர்ஸ், டேம்ஸ் எல்லாமே ஃபுல் ஆகி மக்கள் வந்து ரொம்ப அது எந்த ஒரு ப்ராவின்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. வடக்கு, கிழக்கு எல்லா இலங்கையுடைய அந்த ஒட்டுமொத்த ஐலாண்டையுமே வந்து ஒரு வழி பண்ணிட்டு அதற்கு பிறகு வந்து நமக்கு அந்த தரை பகுதியில இருந்து கடல் பகுதிக்கு வந்து அது வந்தது. நாகப்பட்டினத்துக்கு கிழக்கே வந்து நமக்கு கடல் பகுதியில வந்தது. இந்த கடல் பகுதியில வந்த டைம்ல வந்து நமக்கு இந்த 40 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்ததுனால வந்து கொஞ்சம் வலுவிழந்தது. சோ அதனால நம்ம சென்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ரெயின்ஸ் 30ஆம் தேதி நம்ம ஒரு கனமழை, மிக கனமழை, ரெட் அலர்ட் எல்லாம் வந்து கொடுத்திருந்தாங்க. அது வந்து நமக்கு மெட்டீரியலைஸ் ஆகாம இருந்தது. சோ அதற்கான ரீசன் வந்து இதுதான். அந்த மழை வந்து நெக்ஸ்ட் 1 டே தள்ளி வந்து 1ஆம் தேதி வந்த மாதிரியான ஒரு காரணம் தான் நம்ம பார்த்துட்டோம். ஓகே சார். இப்போ வந்து அந்த ரெயின் டிட்வா புயல் வந்து காவிரி படுகை மாவட்டங்கள்ல வரும்போது, அது மோஸ்ட்டா வந்து தெற்கு ஆந்திரால தான் கரைய கடக்கும் அப்படின்ற மாரி பேசப்பட்டது. ஆனா இது ரொம்ப ஸ்லோவா நகருதோ சார் இப்போ? ஆமா. இதோடைய நகர்வுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் நகருது. அதுவும் வந்து எங்கேயுமே கரையை வந்து டச் பண்ண இப்போ இலங்கை தரைப்பகுதியில இருந்தது. அதற்கு பிறகு கடல் பகுதியில வந்து எங்கேயுமே வந்து லேண்ட் டச் ஆகாம அந்த மையப்பகுதி வந்து தமிழக கடற்கரையோடைய ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அது பேரலா நம்ம கோஸ்ட் கிட்ட நாகையில இருந்து எடுத்தீங்கன்னா சென்னை வரைக்கும் பேரலா நம்ம கோஸ்ட் கிட்டே வந்து டிராவல் பண்ணி வந்த மாதிரியான ஒரு ட்ராக் வந்து பாத்துக்கிறது. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ட்ராக். ரோனுன்னு ஒரு புயல் முன்னாடி இருந்தது. அதுக்கு வந்து ஒரு சிமிலரான இந்த மாதிரி ஒரு ட்ராக் இருக்கு. தரையை ஒட்டியே நகரக்கூடிய ஒரு புயல் அப்படின்ற மாதிரியான நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து வலுவும் இழக்காது, அது கிராஸும் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அது வந்த இடத்துல பூரா வந்து ரெயின்ஸ். டெல்டா மாவட்டங்களையும் நல்ல கனமழை, மிக கனமழை கொடுத்திருக்கு. தென் மாவட்டங்களையும் நமக்கு மிக கனமழை கொடுத்திருக்கு. புதுச்சேரியில நமக்கு நல்ல மழை கொடுத்திருக்கு. அண்ட் சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் நமக்கு மிக கனமழை, அதி கனமழையே நமக்கு நிறைய இடத்துல இன்னைக்கு நேத்துலாம் நமக்கு பதிவாயிருக்கு. சார், இது எத்தனை நாளைக்கு இருக்கும் சார்? இன்னைக்கு நள்ளிரவோட கரைய கடந்துருமா சார்? இன்னைக்கு நள்ளிரவு வந்து அது கரையை கடந்துரும். சோ அதற்கு பிறகு அது முற்றிலுமாக அது வந்து உள்ள லேண்ட் உள்ள போயிட்டு கம்ப்ளீட்டா அது வீக்கன் ஆயிடும். இப்போ வந்து ஒரு டிப்ரெஷன் அப்படின்ற அந்த கேட்டகரியில இருக்கு. ஸோ லேண்ட் உள்ள அது மூவ் ஆனதுக்கு அப்புறம் வந்து அது லோ பிரஷர் ஏரியாவா மாறி அது கம்ப்ளீட்டா வந்து அங்கே தரையிலேயே வந்து அது டிசிபேட் ஆகுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து
நம்ம பார்க்கலாம். மறுபடியும் மீண்டும் வந்து நமக்கு தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களுக்கும் மீண்டும் வந்து நமக்கு நாளைக்கு வந்து ஒரு மழைக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய மழை இல்ல. ஒரு மாடரேட் டூ லைட் டூ மாடரேட் ரெயின்ஸ் வந்து அனைத்து தமிழக இருக்க எல்லா இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்குமே வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நாளைக்கு. ஓகே சார். இப்போ வந்து தித்வா புயல் வந்து டிசம்பர் ஆரம்பத்துல வந்திருக்கு. டிசம்பர் 1ஆம் தேதியே நமக்கு நெறைய மழை குடுத்திருக்கு. இப்போ போக, போக, போக இந்த பருவமழை வந்து ரொம்ப தீவிரமா தான் இருக்குமா? ஏன்னா அடுத்தடுத்த புயல்லாம் இப்ப நம்ம பார்த்துட்டோம். இப்போ 2 நாள்லயே 2, 2 புயல் அந்த மாரிலாம் வரத பார்த்துருக்கோம். டிசம்பர் லாஸ்ட் 15 டேஸ் எப்படி சார் இருக்கும்? சென்னைக்கும் சரி, தமிழகத்துக்கும் சரி. ஸோ நவம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு நவம்பர்ல ஒரு பெரிய மழை இல்லாம இருந்தது. நவம்பர் எண்ட்ல நமக்கு இது பிக்கப் ஆச்சு. இந்த புயல் வந்து நவம்பர் இறுதியில இந்த புயல் டிட்வா புயலுடைய அந்த பர்த் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப டிசம்பர் நம்ம இந்த டைம்ல இருக்கோம். 1, 2ஆம் தேதி அந்த டைம்ல இருக்கோம். ம். ஸோ இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, இந்த புயலுக்கு அப்புறம் நமக்கு மறுபடியும் ஒரு பிரேக் இருக்கு. ஒரு சின்ன பிரேக் இருக்கும். இந்த 1 வீக் டூ 1 வாரம் வந்து நமக்கு ஒரு பிரேக் இருக்கும். ம், ம், அதற்கு ம். பிறகு மீண்டும் நமக்கு வந்து மேடன் ஜூலியன் ஆக்சிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு அலை. அந்த ஓகே. அலை வந்து இந்திய பெருங்கடலுக்கு வந்து வரும்போது மீண்டும் வந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை வந்து நமக்கு தீவிரம் அடையறத பார்க்கலாம். மீண்டும் 1, 2 சிஸ்டம்ஸ் காற்றழுத்த தாழ்வுநிலையோ, புயல் போன்ற நிகழ்வுகள் வந்து திரும்ப வந்து நமக்கு டிசம்பர் மிட்ல இருந்து நமக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. 1 டூ அது இந்த அலை மாரி இந்த எம்ஜிஓன்ற மாரி இந்த அலையெல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா, பேக் டு பேக் அந்த 1, 2 லோ பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம அக்டோபர் மிட்ல நம்ம அந்த மாரி பார்த்திருப்போம். 2 காற்றழுத்த தாழ்வுநிலை வந்தது. அதற்கு பிறகு மோந்தான்ற ஒரு புயல் பார்த்தோம். ம். ஸோ இந்த மாரி அலை வரும்போது என்ன ஆகும்னா, அந்த பேக் டு பேக் 1, 2 சிஸ்டம் இந்த தென்சீன கடல்ல இருந்து ஏதாவது ஒண்ணு வந்து மூவாய் உள்ள வர மாரியான ஒரு சூழல் வந்து நம்ம பார்க்க முடியும். அது வந்து டிசம்பர் மிட்டுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த தித்வா புயல் வந்து இன்னைக்கு நைட்டு கரைய கடக்கும்போது காற்று வேகமா இருக்குமா சார்? தரைக்காற்று இல்ல மாடரேட்டா தான் இருக்குமா? அது பெரிய தாக்கம் இருக்காதா? தரைக்காற்று பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு டேமேஜிங் விண்ட்ஸ் இருக்காது. ஆனா நார்மல விட உங்களுக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ல இருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த காற்றுடைய வேகம் வந்து இருக்கும். ஸோ நல்ல ஒரு கஸ்டியான ஒரு விண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். தரை லெவல்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்ல ஒரு கஸ்டியான விண்ட்ஸ் இருக்கும். பட் எந்தவித ஒரு பெரிய ஒரு தாக்கத்த வந்து ஏற்படுத்தாது. ஒரு பெரிய டேமேஜஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இது கிடையாது. அது புயலாக இருந்த போதுமே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அதோட ஹிஸ்டரியில வந்து எங்கேயுமே காற்று பாதிப்பு எங்கேயுமே அதிகமா குடுத்த மாரி நம்ம பார்த்திருக்க மாட்டோம். வெறும் ம், மழை, ம், மழை, மழை அந்த மாரி தான். அது ம், எங்கெல்லாம் போச்சோ, எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு ஒரு அதி கனமழை வந்து அது குடுத்துட்டு போன மாரியான ஒரு சிஸ்டம். ஸோ இதுல ம். இப்பயுமே வந்து நமக்கு இந்த கரைய கடக்கும் நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா, காற்று பாதிப்பு வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து இருக்காது. 20 டூ 30 கிலோமீட்டர் வந்து சர்ஃபேஸ் விண்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சார் லாஸ்ட் டிசம்பர விட இந்த டிசம்பர் வந்து அதிகமான மழை எதிர்பார்த்த அளவு கிடைச்சிருக்கா? இல்ல கம்மியா தான் இருக்கா சார் இந்த வருஷத்தோட பருவமழை? பருவமழை அக்டோபர் 1ல இருந்து எடுத்தீங்கன்னா, நமக்கு தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல நமக்கு நல்ல மழை கிடைச்சிருக்கு. ஸோ ம், ம், மிஸ் அவுட் ஆகுறதுன்றது நமக்கு இந்த வடகடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அது சுற்றி இருக்கிற இந்த ம், ம். வடகடலோர மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், அதுல சில மாவட்டங்கள். ஸோ இவங்க மட்டும் தான் நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழையில இப்ப வரைக்கும் இன்னைக்கு டேட் வரைக்கும் எடுத்தீங்கன்னா வந்து மிஸ் பண்றாங்க. ஸோ அதையும் நம்ம அந்த ஆவரேஜ் வந்து டிசம்பர்ல நம்ம கேட்ச் அப் பண்றதுக்கான வந்து சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. நம்ம அந்த இயல்பு நிலையை வந்து எட்டுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. தமிழகம் ஆஸ் ஓலா எடுத்தீங்கன்னா நமக்கு இயல்பை காட்டிலும் சற்றே அதிக மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தித்வா புயல் பத்தியும், மழை பத்தியும் நெறைய விவரங்கள் எங்களுக்கு சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க் யூ சார். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. Saubhagya Home and Kitchen Appliances. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.